பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 66:19. மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டார். பாருங்கள், இந்த வசனம் தாவீது எப்படி சொல்கிறார் பாருங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், உண்மையாகவே எனக்கு செவி கொடுத்தார். எவ்வளோ இக்கட்டு, எவ்வளோ போராட்ட மத்தியில் இருந்தேன், ஆனால் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தாராம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் உங்களை விட்டு விளங்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா காரியத்திலும் உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவன் சொல்லுகிறாராம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம ஜெபிக்கிற சத்தம் கர்த்தருக்கு கேட்கணுங்க. எத்தனையோ முறை எப்படி ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்தை பற்றி அவர் சொல்ல நம்ம உருக்கமாய் மனதுருக்கமாய் நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். எப்படியாப்பட்ட ஜெபமாக இருக்குன்னு சொன்னால் உருக்கமாக ஜெபிக்கணுங்க. நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம தேசத்துக்காக நம்ம உருக்கமாக ஜெபிக்கும்போது அந்த சத்தத்தை தேவன் கேட்பாருங்க. கேட்டு பதில் அளிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சொன்னது போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சி விட்டது. நான் கூடி ஜெபித்தேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த கேட்ட வார்த்தைக்கு எனக்கு கர்த்தர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் அளித்தாருன்னு சொல்லிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மெய்யாய் தேவன் உங்களை சத்தத்தை கேட்பார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருங்க. உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.